ஏன் இதமான வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு சொல்றார்? ஒன்று, வஞ்சிக்கிறவர்களுடைய பேச்சு கவர்ச்சியாக இருக்கும். முதலாவது கர்த்தரனை பேசுகிற வார்த்தை, வஞ்சிக்கிறவர்களுடைய பேச்சு கவர்ச்சியாக இருக்கும். அதாவது டிசீவர் ஸ்பீச் இஸ் அட்ராக்டிவ். அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், கவர்ந்து இழுக்கிறதா இருக்கும். ஆமென். இந்த இடத்துல நீங்கள் அந்த 26வது அதிகாரம் 24 25 வசனத்தை எல்லாரும் சபையா சேர்ந்து வாசிக்கலாமா? 24 25. பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை. இந்த இடத்துல அந்த 25வது வசனத்தில் அவன் இதம் பேசினாலும், ஆமென், அந்த இதம் பேசுதல் அப்படிங்கிறது எபிரேய வார்த்தையில் என்ன சொல்ல, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இனிமையான பேச்சு, புதுமையான வார்த்தைகள், வற்புறுத்துகிற பேச்சு, வசீகரமான உரையாடல். ஆமென். ஒன்று, இனிமையான பேச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், புதுமையான வார்த்தைகள். ஆமென். அதாவது நமக்கு கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். 3, வற்புறுத்துகிற பேச்சு, நம்ம அந்த வார்த்தை தட்டவே முடியாததாக இருக்கும். 4, வசீகரமான உரையாடலாக இருக்கும், நம்மை மயக்குகிற வார்த்தைகளாக இருக்கும். அதுதான் இந்த இதம் பேசினாலும் அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தீமைகளை நல்லா கவனிங்க. தீமைகளை, பொல்லாப்புகளை, தீயவைகளை இருதயத்துக்குள் மறைத்து வைத்திருக்கிறவர்களுடைய பேச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆங்கிலத்தில் அந்த எபிரேய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஸ்மூத் ஸ்பீச். ஆமென். ரொம்ப மிருதுவாக இருக்கும் அது. ஆமென். கேட்கறதுக்கே எதமாக இருக்கும். ஆமென். வஞ்சிக்கிறவர்களுடைய வார்த்தைகள் ரொம்ப எதமாக இருக்கும், ரொம்ப வசீகரமாக இருக்கும், வற்புறுத்துறதா இருக்கும், புதுமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வேதத்தில் பார்க்குறப்போ வஞ்சிக்கிறவங்கெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்காங்க. நீங்கள் 2 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, 2 சாமுவேல் அதனுடைய 15வது அதிகாரத்தில் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதனுடைய குமாரர்களில் ஒருவன் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும், 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்து சத்தமாக வாசிப்போம். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியோரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பார். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை பாருங்க. அப்சலோம் தாவீதுக்கு ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ராஜ்யபாரத்துக்கு விரோதமா அப்சலோம் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு அவனுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு தவறான நோக்கம்.
ஒரு தவறான திட்டம், அது அவனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற மதீனம், பொல்லாப்பு. அதை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யறான்? இருதயத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பொல்லாங்கான திட்டத்தை மறைச்சு வச்சுட்டு, ஆமேன், டெய்லி அவன் காலையில வந்து ஆமேன் ஆமேன் தேசத்தின் வாசல்ல போய் நிற்பான். யாரெல்லாம் தேவையோடு வர்றாங்களோ, நியாயத்துக்காக தாவீது ராஜாவை தேடி வர்றாங்களோ, அவங்கள இடமறைப்பான். இடமறைச்சு, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு நியாயம் செய்யணுமா, ராஜாக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அவரால் முடியாது, ஒன்று செய்யுங்க, என்னட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக செய்கிறேன். கரிசனை உள்ளது போல பேசுவான், இதமா பேசுறான், கரிசனை உள்ளது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ ஜனங்கள் கவனமா இருக்கணும். வார்த்தைகளினால் கரிசனை உள்ளதை போல் பேசுகிற வார்த்தைகள் வருமானால் அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக வஞ்சிக்கப்படக்கூடாது என்று ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதற்கு மகிமை. இந்த அப்சலோம் ரொம்ப ஆமேன் தந்திரமா பேசுறான். வாங்க, நியாயம் தானே, நான் செய்கிறேன், ஆமேன், உங்களுக்கு பிரச்சனையா, நான் தீர்த்து வைக்கிறேன், ஆமேன், ராஜாக்கெல்லாம் அதுக்கு டைம் இல்லை, உங்களை விசாரிக்கிறது ஒருத்தரும் இல்லை. 3வது வசனம் சொல்லுது, அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவனும் இல்லை என்பான். இதுவே வழக்கமா வச்சிருக்கிறான். யாரை பார்த்தாலும் உன்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, நான் விசாரிக்கேன், உங்க பிரச்சனையை தீர்க்க யாரும் இல்லை, நான் பிரச்சனையை தீர்க்கிறேன். ஆமென். இப்படி சொல்லி 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 இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுடைய இருதயங்களை கவர்ந்து கொண்டான். இவன் தன்னுடைய இருதயத்துக்குள் இருந்ததெல்லாம் பொல்லாப்பு, தீய நோக்கம், தவறான கண்ணோட்டம். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அவன் வெளியே கொண்டு வந்த வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள், இதமான வார்த்தைகள், கரிசனை உள்ள வார்த்தைகள், வசீகரமான வார்த்தைகள். ஆமென். தேவைப்பட்டா கெட்டியும் பிடிச்சுக்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவைப்பட்டா என்ன செய்வான்? கெட்டி பிடிச்சி முத்தமும் கொடுப்பான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய அரவணைப்பும் அரவணைப்பு அல்ல. புரிந்தவர்களுக்காக கர்த்தருக்கு தேள் தெரியுமா? தேள் 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 என்ன செய்யும்? ஃப்ரண்டில் பார்க்கறதுக்கு 2 பெரிய ஆமேன் பிளைடு மாதிரி 2 இடுக்கு இப்படி இருக்கும். அது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதை வச்சு சீக்கிரம் ஒன்றும் செய்யாது. அதை வச்சு என்ன செய்துக்கும்? அணைச்சுக்கும். பரவாயில்லையே பிரதர் சிஸ்டர், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கரடு முரடாத்தான் இருந்தீங்க, உங்கள் பேச்சு ரொம்ப சாஃப்ட், நீங்கள் அரவணைக்கிறீங்க, உங்ககிட்ட தான் அன்பே இருக்கு, உங்களை மாதிரி யாருமே இல்லவே இல்லை. அப்சலோமை பாருங்க, கெட்டி பிடிச்சி முத்தம் பண்ணி நான் இருக்கேன். ஆமாம். ஆனால் இவன் யார்கிட்ட தான் பண்ணுவான்? இஸ்ரவேல் கேட்பான், நீ யார், எங்கன்னு வர்ற? இந்த ஊர். அப்போ இஸ்ரவேலன் தானா? இஸ்ரவேலன் மேல அப்படி ஒரு கண்ணு, கெட்டி பிடிப்பான். இப்போ நினைப்போம், பரவாயில்லையே, இது பெரிய பிளைடெல்லாம் இருக்கு, ஆனால் நம்மளை வெட்டல்ல, அழகா இருக்கு. ஆனால் பின்னால இருக்கு பெரிய ஒரு பிரச்சனை, உச்சந்தலையில விழும், விஷம் இறங்கும் பாருங்க, பெரிய பிரச்சனை. தேள்களை போல இன்னைக்கு நிறைய பேர் எதம் பேசுறாங்கன்னு கர்த்தர் சொல்றார். எதம் பேசுறாங்க. இனிமையான வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கிறவர்களுடைய வார்த்தை இனிமையா இருக்கும். ஆமென். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 49வது வசனம். மத்தேயு 26:49 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்சலோமும் முத்தம் தான் செய்றான், யூதாசும் என்ன செய்றான்? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கை கொடுத்து அவங்க முகத்தை ஒன்று பாருங்களேன், சொல்லுங்க. எல்லா முத்தமும் உண்மையான முத்தம் அல்ல. எல்லாரும் கட்டி பிடிச்சா சந்தோஷப்படாதீங்க.
ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்து எப்படி பாருங்க, அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க, தலைவா வாழ்க, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நம்முடைய மரித்து போன சோபனம் பாஸ்டர் அவர்களுடைய அடக்க ஆராதனையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். நேராக வந்து எனக்கு கை கொடுத்துட்டு, தலைவரே வணக்கம் அப்படின்னா. ஒரு பார்வை பார்த்தேன். பார்த்தோன்னே, ஏன் இப்படி பார்க்குறீங்க? இந்த வார்த்தை உங்களை வெளிப்படுத்துகிறதுன்னு. இந்த வார்த்தை உங்களை ஆமாம், தலைவன் பெரியவன் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், வசீகரமாக இருக்கும், மயக்கமாக இருக்கும், அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதை, வார்த்தைகள், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தைகள் எதமாக இருக்கும். ஆமென். அது ரொம்ப மிருதுவாக இருக்கும். பாருங்க, யூதாஸ் காரியத்து வந்து ரவி வாழ்க, ஆனால் உள்ள என்ன இருக்கு? 30 வெள்ளிக்காசுக்கு அங்கே போய் பேரம் பேசி அக்ரிமெண்ட் போட்டு காட்டி தருவேன்னு சைன் போட்டுட்டு வந்து நின்று, ஆமென், இங்கே அங்கே பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு. யாரு கூட? விரோதிகள் கூட, துரோகிகள் கூட, துன்மார்க்கர்கள் கூட, மாயக்காரர்கள் கூட. ஆமீன். அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு பாக்கெட்ல அதுக்கு வாங்கின பணமும் கிடக்குது. அந்த பணத்தை வச்சுட்டு கெட்டி பிடிச்சு ரவி வாழ்க, இவனா காட்டி கொடுக்க போறான் வாழ்கன்னு சொல்றவனா? இந்த முத்தமே உன்னை காட்டி கொடுக்கத்தான், இந்த வாழ்கவே உன்னை காட்டி கொடுக்கத்தான். வார்த்தைகள், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தைகள் எதமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், கரிசனை உள்ளதாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னொரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 1 முதல் 5 வரையிலான வசனங்களை வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் நமக்கு. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே சர்ப்பம் பெரிய ஒரு திட்டத்தோடு வந்திருக்கு. சர்ப்பத்துக்குள்ள சாத்தான் இருக்கிறான். சர்ப்பத்துக்குள்ள யார் இருக்கிறா? சாத்தான் அப்படின்னோடனே இப்படியெல்லாம் சத்தம் போடுவான்னு நினைச்சிடக்கூடாது. ஆமே, சிலருடைய தூக்கங்கள் கலைந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பயமுறுத்துவான்னு நினைச்சிடக்கூடாது. சாத்தான் வந்து இங்கே எப்படி பேசுகிறான்? யதார்த்தமாக பேசுகிறான். எப்படி? டெய்லி பார்க்குறது மாதிரி. ஹாய், ஆமாம், தேவன் தோட்டத்தில் நிறைய விருட்சங்கள்லாம் இருக்குது, ஆமேன், அதில் எல்லாத்தையும் புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா என்ன அப்படின்றான். அப்படி கேட்டால் நம்ம என்ன நினைப்போம்? இது சாத்தான்னு நினைப்போம். ஏதோ பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்கு. ஆமாம், ஆனால் எது வந்திருக்கு? வந்தது சாத்தான். டெய்லி விசாரிக்கிறது மாதிரி வந்தது என்னது? சாத்தான். ஆனால் ஆமேன், அது பேசுகிறத பார்த்தா தெரியுது, ஏதோ பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ அக்கா வந்திருக்காங்க, ஏதோ நம்மளை பற்றி தெரியாத ஒரு நபர் வந்து அழகாக பேசுகிறாங்க இப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே சர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது என்னது? சாத்தான். இவனுக்கு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? அவன் பாவம் செய்தான். பெருமை என்கிற பாவம் உருவானதே சத்தானுக்குள்ள இருந்து தான் உருவாச்சு. லூசிபருக்குள்ள இருந்து தான் பாவமே உருவாச்சு. பாவம் உருவானதுனால அவனை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். எப்படி நியாயம் தீர்த்தார்? அவனுக்குன்னே நரகத்தை உண்டு பண்ணினார். நரகத்தை உண்டு பண்ணி, உனக்கு நரகம்தான்னு
விதிச்சிட்டார். அது விதி உண்டாயிற்று. இனி அவனுக்கான எந்த விஷயமும் கிடையாது. அதனால அவன் பார்த்தா அந்த ஸ்தானத்தில் தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் மனுஷனை படைச்சார். மனுஷனை எப்படி படைச்சார்? தம்மை போலவே படைத்தார். அவரை போல, அவருடைய ரூபம், அவருடைய தோற்றத்தை மாதிரியே படைச்சார். ஆனால் அந்த மனுஷனை பார்த்து பிசாசு பயங்கரமாக பொறாம வச்சு இவனையும் வஞ்சிக்கணும், ஏமாற்றணும். எனக்குள்ள இருந்து பாவம் வெளிப்பட்டதை அந்த பாவத்துக்குள்ள இவங்களை இழுத்துட்டா இவங்களும் நரகத்துக்கு போயிடுவாங்க. நான் மட்டும் நரகத்துக்கு போகக்கூடாது, இந்த மனுஷர்களும் நரகத்துக்கு தான் போகணும்னு பெரிய தந்திரம் திட்டத்தோட ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து அப்படியே மெதுவாக பேசுகிறான். ஆமென். எப்படி? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? உடனே ஏவாள் பாட்டி மெதுவாக சொல்கிறாங்க, இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல. ஆமீன், எல்லாத்தையும் சாப்பிட்லாம். ஆனால் ஆமீன், எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு சுதந்திரத்தை தந்திருக்கிறாரு. தோட்டத்தின் நடுவில் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, அதன் கனியை புசிக்கக்கூடாது, அதை தொடவும் ஒரு இல்லையோ சொல்லுங்க. தேவையில்லாத இடத்துல பேச போனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். கரங்களை உயர்த்தி இல்லையோ சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பேசுகிறாங்க. உடனே அவன் பார்த்தான், இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ட்டு அழகா மிருதுவா பேசுறான். என்ன சொல்றான்? எடுத்த அடுத்த வார்த்தை, ஆமென், நீங்கள் இதை புசிக்கிற நாளில் சாவதில்லை அப்படின்ட்டான். ஒரு இல்லையோ சொல்லுங்க. சாகவே சாவதில்லை அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே ஏவாளுக்கு எப்படி தெரியுமா இருந்து? பிரைஸ் தி லார்ட், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இத்தனை காலங்களாக மறைக்கப்பட்டிருந்தது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏன்னா ஆமென், ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார், நீ சாகவே. இப்போ பிசாசு வந்து எப்படி சொல்றான்? யூ வில் நெவர் டை, நீ சாகவே. இப்போ இந்த வார்த்தையில் எதை கேட்டால் உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் வரும்? எதை கேட்கும்போது உங்களுக்கு ஆமீன் அந்நிய பாஷையெல்லாம் வரும்? ஒரு மாதிரி பேசாமல இருக்கீங்க எல்லாரும். ஆமீன், எப்போ சொல்லுவீங்க நானும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். எதை கேட்கும்போது நமக்கெல்லாம் சுகமாக இருக்கு. ஆமீன், வாக்கு தத்துவமாக ஏதாவது சொல்லிட்டா கிடுகிடுகிடுகிடுகிடுன்ட்டு. ஆமீன், பாருங்க, பிசாசும் சில நேரத்தில் அப்படித்தான் வருவான். நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னோடனே இப்போ அடுத்து இதை கேட்டோன்னே ஏவாள் பாட்டி திருப்ப ஒன்றுமே பேசலையா? உடனே 5வது வசனத்தில் அப்படியே வார்த்தையை தூக்கி போட்டான் பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல. ஆமென். ஏற்கனவே அவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க? தேவனை போல இருக்காங்க. இந்த பொல்லாங்க வந்து அழகா சொல்லிட்டா, நீங்கள் தேவர்களை போல. அப்பமாவது பாட்டு யோசிச்சிருக்கணும், ஆமென், நான் சர்வ வல்ல தேவனை போல இருக்கிறேன்ட்டு. அதையும் மறைக்கிற அளவுக்கு வசீகரமாக பேசி அவன் சொல்கிறான், நீங்கள் தேவனை போல இருக்கிறீங்க, இனி தேவர்களை போல டீப்ரமோட்டட் ஆயிடுவீங்க. அதை கேட்ட பிறகும் பிரைஸ் தி லார்ட். அதை கேட்ட பிறகும் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கூட யோசிக்கிறதே இல்லை. வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தை இதமாயிருக்கும். அப்சலோமையும் பாருங்க, யூதாசையும் பாருங்க. சாத்தான் நேராக வந்து பேசுனாலும் அப்படித்தான் பேசுவான். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, சாத்தான் நேராக வந்து பேசினாலும் சாஃப்டாக தான் பேசுகிறான். எப்படி தான் பேசுனா? அன்னைக்கு இங்கே பிசாசுகளை ஆமேன் பிடித்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது ஆமேன் பிசாசு சொல்லுது, ஆமேன், உனக்கு பசிக்கு நீ என்ன செய்யுது? உனக்கு என்ன செய்யுது? பசிக்கு ஜெபம் பண்ண வந்த ஒரு பாஸ்டர் ஆமேன் அந்த நபருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்காரு. நேரம் 2:30 ஆச்சு, உனக்கு பசிக்குது, ஒழுங்கா போய் என்ன செய். ஆமாம் அப்படின்னா கரிசனம் உள்ளது மாதிரி பிசாசு என்ன செய்யறான்? ஆமாம், நானும் ஊழியத்தில் பார்த்துட்டேன், ஒரு விசுவாசி கூட இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை. பாஸ்டர் உங்களுக்கு பசிக்கும், போய் சாப்பிட்டுட்டு, யாரும் சொன்னதே இல்லை. ஆமீன், பாஸ்டர் உங்களுக்கு தூக்கம் வரும், போய். ஆமீன். ஆனால் பாருங்கள், நம்ம ஜோமனை உட்காந்தா பிசாசு அழகாக வந்து சொல்கிறான், உனக்கு பயங்கர டயர்டுப்பா, நீ என்ன செய்யுது? தூங்கு, உடம்பு முக்கியம், சுவர் இருந்தால் தான்
சித்திரம் எவ்வளோ இது நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா? ஆமாம் ஆமாம். இப்போ வேண்டாம் இதை செய்யாத அப்படின்லாம் சொல்லும்போது பரவாயில்ல, எவ்வளவு கரிசனை உள்ள ஆலோசனை எனக்கு வருது அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்கிறார், வஞ்சிக்கிறவனுடைய வார்த்தை எப்படித்தான் இருக்கும்? கரிசனையா, வசீகரமா, இனிமையா, புதுமையா, அப்படி அழகா இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா.